ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி ஆகஸ்ட் 28க்கு பிறகு உனக்கான நேரம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்களை இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அடுத்த 7 நாட்களில் இந்த விஷயங்கள் நடந்தே தீரும். காரணம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். காரணம் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஆகஸ்ட் 28 அன்னைக்கு தான் கரெக்டாக ஆவணியுடைய 11ஆம் நாள். அன்னைக்கு கிழமை வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை ஆவணி வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளிக்கிழமை தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகணமானது நடைபெறுது. அதுவும் நடைபெறக்கூடிய கிரகணம் சாதாரண கிரகணம் கிடையாது, ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு கிரகணம். அப்படி என்ன கிரகணம் அப்படின்னு கேட்குறீங்களா? வரக்கூடிய இந்த ஒரு நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2026 ஆண்டுடைய இறுதி கிரகணமானது நடைபெறுது. அதுவும் இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திர கிரகணம். நடைபெறக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தினால நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஸோ கிரகணங்கிறது நம்மள நிறைய பேர் ஒரு சாதாரணதாக நினைக்கிறோம். ஆனால் கிரகணம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. மிக 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 ஆபத்தான ஒரு விஷயம். ஜோதிட ரீதியாகவும் சரி, அறிவியல் ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி, கிரகணம் ஒரு ஆபத்தானதாக கருதப்படுது. ஸோ கிரகணத்தின் போது சிலது நமக்கு சாதகமாகவும் இருக்கோ, பலது நமக்கு பாதகமாகவும் இருக்கோ. அது நம்ம ராசிகளுக்கு ஏற்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் டிஃபர் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகணத்தின் போது உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறணும். அதை தான் இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் மேச ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதோடு இந்த கிரகணம் நடக்கும்போது என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஸோ என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதையும் ஃபாலோ பண்ணி பயன்பெறுங்க. முதல்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகணம் நடக்கிறதுனால உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். முதல்ல மேச ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆகஸ்ட் மாதம் நிறைவடையக்கூடிய டைமில் கிரகணமானது நடக்க இருக்குது. இந்த மாதத்தில் கடைசியாக கிரகணம் நடக்கிறதுனால மேச ராசினருக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்பது குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்க அதை தெரிஞ்சு பலன் பெறுங்க. அனைத்து கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவது வழக்கம். இந்த கிரக மாற்றமானது 12 ராசிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் ஆகஸ்ட் மாதத்தில் இறுதியில் கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு பல்வேறு கிரக மாற்றங்கள் நடைபெற இருக்கு. இது மேச ராசினருக்கு நிறைய மாற்றங்களையும் நிறைய முக்கியமான பலன்களையும் கொடுக்க இருக்கு. அதோடு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், பரிகாரங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்பதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணி பயன்பெறுங்க. மேச ராசினருக்கு ஆகஸ்ட் 28ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த ஒரு சந்திர கிரகணத்தின் போது சனி வக்ரமும் ஆகியிருக்கிறாரு. அதாவது 7 சனி உங்களுக்கு வக்ரமாகி இருக்கக்கூடிய டைமில் கிரகணம் ஏற்படுகிறது. அதனால் மந்தத்தன்மை உங்களுக்கு சனினால் நீங்கும். 12வது இடத்துல உள்ள சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஒரு கிரகணத்தின் போது புத்துணர்ச்சி பெறுவீங்க. 5 கூடிய யோகாதிபதி சூரியன் ஆட்சி பெற்றிருக்கிறாரு கிரகணத்தில். சூரியனோடு புதன் சேர்ந்திருக்கிறதுனால புதத்திய யோகம் வேற கிரகணத்தின் போது ஏற்படுகிறது. 3வது இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. 8க்கு உரியவர் 3ல் மறைந்த விபரீத ராஜயோகம் உங்கள் ராசிக்கு கிரகணத்தின் போது பெறுவீங்க. எந்த ஒரு சிகிச்சை முறையும் இல்லாமல் குழந்தை பாக்கியமும் பெறுவீங்க. சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். எல்லா விஷயங்களையும் ஏற்றம் பெறக்கூடிய காலகட்டம். மெயினாக பணவரவு உங்களுக்கு இந்த கிரகணத்தின் போது நன்றாக இருக்கும். அதனால் பணவரவை நல்லா யூஸ் பண்ணிக்குங்க. அதில் பழைய கடன்களை அடைத்து முடிக்கலாம். நகை, பத்திரம் போன்றவற்றை மீட்கக்கூடிய அமைப்பு கூட இருக்குது. அதுவும் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்றம் உண்டாகும்.
சூரிய பகவானை இந்த கிரகணத்தின் போது வழிபாடு செய்வது இன்னும் ஏற்றத்தை தரும். சுக்கிரன் இந்த கிரகணத்தின் போது நீச்சம் பெறுவதனால பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். லக்ஷ்மி குபேர யோகம் செய்தால் உங்களுக்கு அற்புதமான பணவரவு உண்டாகும். அதாவது லக்ஷ்மி குபேர யாகம் செய்தால் உங்களுக்கு உண்டாகும். பணவரவில் இருந்த தடைகளும் விலகும். அதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதிதாக கடை தொடங்குவது, கார் வாங்குவது, பெரிய முதலீடுகள் செய்வது, இந்த மாதிரி எது பண்ணுறதாக இருந்தாலும் இந்த கிரகணத்தின் போது பண்ணுவது நல்லதல்ல. இதெல்லாம் தவிர்க்க வேண்டுங்கிறது குறிப்பிடப்படுது. மனைவியின் உறவினர்களுக்கு குடுக்கல் வாங்கலில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. மீறி ஈடுபட்டிங்கன்னா அது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் இந்த கிரகணத்தின் போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும். கிரகணத்தின் போது உங்கள் மேச ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் கிடைக்கும், எதுலலாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டேன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த சந்திர கிரகணத்தின் போது என்ன விஷயம்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. சந்திர கிரகணத்தன்று மேச ராசிக்காரங்க செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது சிலது இருக்குது. அதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சு பயன்பெறுங்க. சந்திர கிரகணம் நிகழக்கூடிய நேரத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். கரெக்டாக ஆவணி 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆங்கில மாதம் 28, அதாவது ஆகஸ்ட் 28 அன்னைக்கு காலையில் 6:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொடர்ந்து 12:45 வரைக்குமே கிரகணம் நிகழ்கிறது. கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 மணிக்கு மேலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகணமானது இருக்குது. அதாவது 4 மணி நேரத்துக்கு மேலே கிரகணம் இருக்குது. கரெக்டாக கும்ப ராசியில் சந்திரன் இருக்கும்போது இந்த கிரகணமானது நிகழ்கிறது. அதனால் இந்த கிரகணம் ரொம்ப முக்கியமான கிரகணமாக பார்க்கப்படுகிறது. கிரகணத்தின் போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. ஸோ சந்திர கிரகணத்துடைய புராண கதையும் கொஞ்சம் இருக்கு, அதையும் சொல்லிடுறேன். சந்திரன் அவர் செய்த பாவம் காரணத்தால் அவருக்கு ராகு தோஷம் விடுகிறது. இதனால் ராகு அவரை பிடித்து அவரை முடமாக்க நினைக்கிறார். ஆனால் சந்திரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில பகவான்களை பிரார்த்தித்து ஸ்லோகங்களை சொல்லி இறைவன் சந்திரனுக்கு அருளணும்னு சொல்லி சந்திரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேணுனதுனால ராகு தோஷம் நீங்கியது. இதனால் கிரகணத்தின் போது மேச ராசிக்காரங்க பக்தியோடு இறைவனை பிரார்த்தித்து வந்தால் நீங்கள் செய்த பாவங்களும் தீரும், இறைவனுடைய அருளும் கிடைக்கும். ஸோ இப்போ சந்திர கிரகணத்தன்னைக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத சொல்கிறேன். தெளிவாக மேச ராசிக்காரங்க அதை நோட் பண்ணி பயன்பெறுங்க. கிரகணம் தொடங்குவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்னதாக எந்தவித உணவும் உட்கொள்ளக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள் கிரகணத்தின் போது வீட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடாது. ஆக்சுவலி கிரகணத்தின் போது ஆலயங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கும். அதுபோல் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜரையும் மூடப்பட்டிருக்கணும். அதே போல் கிரகணத்தின் போது செய்து வைத்திருக்கக்கூடிய உணவுகளில் தர்பை புல்லினை போட்டு வைக்கணும். அதே போல் கிரகணத்தின் போது நவக்கிரக துதியை பாராயணம் செய்யணும். அதுவும் சந்திர கிரகணத்துக்கான துதியை ஸ்பெஷலாக பாராயணம் செய்யணும், இல்லைனா ஒளிபரப்பு செய்து கேட்கணும். கிரகணம் விடுபடும் போது, அதாவது கிரகணம் முழுவதும் முடிந்ததுக்கு பின்னாடி உங்கள் ராசிக்காரங்க ஸ்தானம் செய்துவிட்டு ஆலய தரிசனம் மேற்கொள்ளணும். ஆலய தரிசனம் செய்துவிட்டு தீபமேற்றி வழிபட்டால் உங்கள் ராசிக்கு கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம். கிரகணம் முடிந்ததும் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது நல்லது. ஆலய தரிசனம் மேற்கொண்ட பிறகே உணவு உட்கொள்ள வேண்டும். சந்திர கிரகண காலத்தில் வீட்டில் இருந்தபடியே இறைவனை துதித்து இரல் பாடல்களை பாராயணம் செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும். கிரகணம் முடிந்ததும் ஆலய வழிபாடு செய்வது இன்னும் சிறப்புகளை தரும். அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை கிரகணத்தின் போது மேச ராசிக்காரங்க ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். கிரகணத்தின் போது எந்த அளவுக்கு இதை ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ஸோ இந்த முக்கியமான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மேஷ ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த தகவல்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மேச ராசிக்காரங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு முக்கியமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.